வணக்கம் நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தமக்கு பிரியமா இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தம்முடைய வேதத்தில் குறித்து வைத்திருக்கிறார். அவர்கள் இந்த உலகத்திற்கு பகட்டாக இருக்கக்கூடாது என்பதை கற்றும் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது பரிசேயர்களிடத்திலும் சதுசேயரிடத்திலும் மிகுந்த கோபம் அடைந்தவராக காணப்பட்டார். அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்களுடைய உட்புறமும் வெளிப்புறமும் ஒன்றாக இருக்கவில்லை. அவர்கள் ஒரு போலியான மதவாதிகளாக, மத தலைவர்களாக இருந்தார்கள். போலித்தனத்தை விரும்பாத கர்த்தர் அவர். இன்றைக்கு நிலையத்திற்கு ஒரு அருமையான ஊழியர் வந்திருக்கிறார். இயல்பாக யதார்த்தமாக கிறிஸ்துவை அவர் பின்பற்றுகிற விதத்தையும், கிறிஸ்துவுக்காக அவர் செய்கிற ஊழியத்தையும் அவர் சொல்ல நாம் கேட்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ஸோ இன்னைக்கு எங்களுடைய நிலையத்துக்கு வந்ததற்காக நன்றி. உங்களுடைய பெயர், குடும்ப பின்னணி, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, இப்ப ஆண்டவருக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, என்னுடைய பெயர் பாஸ்டர் சாம் கிளமண்ட் ராஜன். ஸோ என்னோட சின்ன வயசுலேருந்து சாட்சி சொல்லணும்னா தாசர் ஹை ஸ்கூல் அப்படின்னு திருநென்ற ஊரில் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அப்புறம் +1 காமராஜ் கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்கள் பிறந்தது கிறிஸ்தவ குடும்பம்? ஆமாம், கிறிஸ்தவ குடும்பம். சரி. கவர்மெண்ட் ஸ்கூல் ஆவடியில் இருக்குது, அங்கே தான் படித்தேன். ஸோ ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இந்த 12வது படிக்கிற வரைக்கும் கூடவே இருந்தார். எப்படி கூட இருந்தார்னா, எந்த ஒரு காரியம் ஸ்போர்ட்ஸில் ஷார்ட் புட் அண்ட் ஜாவ்லின் எல்லாத்துலேயும் ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் ஆண்டவர் கொண்டு போனார். ஓகே. அந்த மாதிரி பயங்கரமாக ஆண்டவர் உதவி செஞ்சார். ஒரு டிவிஷன், அதாவது ஒரு ஜோன்ஸில் வின் பண்ண வைக்கிறது. இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் வீட்டில், மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இவ்வளோ இருக்கும். ஓகே. எஜுகேஷன் நல்லா ஆண்டவர் படிக்க வச்சார். 12th 865 மார்க்கு தான். ஓகே. ஆனால் ஆண்டவர் செஞ்ச ஒரு கிருபைன்னா, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் அங்கே நார்மலாக யாரும் போக முடியாது. ஒரு தமிழ் மீடியம் படித்த ஒரு பையனை ஆண்டவர் வேலம்மாள் காலேஜில், இங்கிலீஷ் மீடியம், அந்த காலேஜில் கொண்டு போய் வைக்கிறார். அப்போ ஆண்டவர், இதெல்லாம் ஆண்டவருடைய செயல்பாடு தான். அப்போ அங்கே போய் படிக்கும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுவேன். ஆண்டவரே, இங்கெல்லாம் வரத்துக்கு தகுதியே இல்லை, தமிழ் மீடியம் படிச்ச என்ன எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க? எல்லாம் பெரிய பெரிய ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் படிப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார், நாங்க அந்த லெவல் கொண்டு போகும்போது 3rd இயர் படிக்கும்போது ஆண்டவர் தொடுறார். தொட்டு என்னோட பேசுறார், நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும். நீங்க சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்டவரா? ஆமா, சின்ன வயசுல ரட்சிக்கப்பட்ட. நீங்க ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு பையன் தான் ஸ்டார்டிங்ல இருந்து? அதுதான் இல்ல. 12th படிக்கும்போது அப்படியே டிஃப்ரெண்டா மாறிச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ரொம்ப டிஃப்ரெண்ட். பைக் ஸ்டண்ட் பண்றது, பைக் ஒரு வீல்ல ஓட்டுவாங்கல்ல, அது ஓட்டுறது, கண்டெய்னர் லாரி இருக்குல்ல, அந்த லாரிக்குள்ள போயிட்டு வண்டி ஓட்டிட்டு அப்படி வெளியே வர்றது, அந்த மாதிரிலாம் பயங்கரமான அந்த டெட் ஸ்டண்ட் இதெல்லாம் பண்றது, அந்த மாதிரிலாம் ரொம்ப பின்மாற்றத்துல போயிட்டேன் காலேஜ் படிக்கும்போது. அப்போ 3rd இயர்ல தான் ஆண்டவர் மறுபடியும் தொடுறார். தொட்டு நீ என்னுடைய ஊழியத்தை செய்யணும். அது தொட்ட பிறகு எல்லாத்தையும் விட்டாச்சு. கெட்ட பழக்கங்கள் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயாச்சு. இப்போ 3rd இயர்ல தான் விஷயமே. நான் வீட்டில் சொல்றேன், நான் இந்த மாதிரி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போறேன், காலேஜ் எல்லாம் படிக்க போறது இல்லை, டிஸ்கன்டினியூ பண்ண போறேன். அப்பா பயங்கரமா திட்டுறாரு. என்னடா நீனா ஒரு பைத்தியம் ஆயிட்டியா,
நான் அவ்வளோ படிக்க வச்சேன், அவ்வளோ லட்சங்கள் கொடுத்து, ம். என்ன ஊழியம் செய்ய போறியா? ஃபர்ஸ்ட்டு படி, காலேஜை முடி, வேலைக்கு போ, அதுக்கப்புறம் வந்து ஊழியம் செய்யலாம். ம். ம். இல்ல எனக்கு வந்து ஊழியம் செஞ்சே ஆகணும். பயங்கரமான ஆத்ம தாகம் இருக்கு. ஊழியம் ம். செய்யணும், ஊழியம் ம். செய்யணும்ன்ற ஒரு பாரம் வந்துட்டு. ம். சரி அப்பா கீழ்ப்படிஞ்சு இருப்போம் ம். அப்படின்னு சொல்லி 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன். சரி. ம். பண்ண பிறகு ம். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ம். இந்த மிஷனரிஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ம். வீடியோஸ் வந்து அதிகமா பார்க்க வச்சுட்டே இருந்தார். ம். எப்படி அந்த ஊழியங்கள் செஞ்சாங்க இந்திய செஞ்சாங்க. தேசத்துல வந்து ம். ஜீவனை கொடுத்து, ம். அந்த அந்த பாரம் வந்து உள்ளத்துல ஓடிட்டே இருந்துச்சு. ம். ஃபைனல் இயர் படிக்கும்போது. அப்ப என்ன செஞ்சேன்னா, காலேஜ்லாம் முடிச்சாச்சு. ம். முடிச்ச பிறகு இந்த இந்த வேதாகம ரொம்ப படிக்க ஆரம்பிச்சேன். ம். இப்போ என்கிட்ட நான் சொன்னேன்ல ஸ்டார்ட்டிங் இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ். ம். என்னோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் 10th, 12th, காலேஜ், ம். கோல்டு மெடல்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டேன் டேபிள்ல. ம். இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் 12 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு ம். அச்சீவ் பண்ண ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் சர்டிஃபிகேட் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டேன். ம். இந்த சைடு பைபிளை வச்சுட்டேன். ம். ஆண்டவரே எனக்கு வந்து இதெல்லாம் வேணாம். ம். உலகத்தின் காரியங்கள் எதுவும் வேணாம். எனக்கு பரிசுத்த வேதாகம் மட்டும் போதும். ம். ஆனா ஒரே ஒரு காரியம், ம். பேங்க் லோன் இருக்கு. ம். அப்புறம் என்னுடைய ஃபியூச்சர் வந்து இந்த பரிசுத்த வேதாகம் நடத்தணும்னா இது எனக்கு வேண்டாம். ம். அவர்கிட்ட ஒரு டீலிங் ஏசப்பா கிட்ட. ம். சரி. அப்போ இந்த மிஷனரிஸ்லாம் அது மறுபடியும் பார்க்க அவங்க ம். எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. ஆமா. நம்ம ஏன் ஆண்டவருக்காக இதெல்லாம் விட்டுலாமேன்ட்டு ஒரு ம். மனசுல ஒரு தைரியம். சரி. ம். என்ன செஞ்சேன்னா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்து கிழிச்சிட்டேன். ம். பா. ம். 10th, 12th, காலேஜ் சர்டிஃபிகேட்டு, எல்லாமே கிழிச்சிட்டீங்க. எல்லா சர்டிஃபிகேட், ம். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ் எதுவுமே ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடென்டிஃபிகேஷன் திஸ் வேர்ல்ட். எனக்கு நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட எந்த எதுவுமே இல்ல. ஒரு எதுவுமே எவிடன்ஸும் இல்ல. இல்ல. காலேஜ் முடிச்சேன். அச்சீவ்மெண்ட்ஸ்னு எதுவும் இல்ல உங்ககிட்ட. எதுவுமே இல்ல. இப்போ ஒரு இன்டர்வியூ போனோம்னா சர்டிஃபிகேட்ஸ் தான் கேட்பாங்க. கேட்பாங்க. நான் சொன்னேன் இந்த வேதாகம் தானே எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்துது. ம். அப்பனா எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ம். எல்லாத்தையும் கிழிச்சு எப்படி அவ்வளோ ஒரு வைராகியம். பெரிய விஷயம். அந்த தேர்ட் இயர்ல என்ன நடந்துச்சு? எப்படி திடீர்னு தொட்டாரு? என்ன சம்பவம் நடந்துச்சு? சம்பவம் பார்த்தீங்கன்னா, நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். ம். ஹாஸ்டல்ல இருக்கிறப்போ ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன். அதாவது ம். நான் கிட்டத்தட்ட 9 வாட்டி வந்து சூசைட் அட்டெண்ட் பண்ண போயிட்டேன். ஓகே, ஓகே. வாழ்க்கையின் எல்லைக்கு போயிட்டீங்க. லவ் ஃபெயிலியர்ஸு, ம். ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் ரொம்ப இதுவாயிட்டு 9 வாட்டி சூசைட் அட்டெண்ட் பண்ண போனேன் ட்ரெயின்ல. ஓ! இந்த டைம்ல வந்து 9 வாட்டியும் ஏதோ ஒரு வல்லம வந்து காப்பாத்துது. காப்பாத்திட்டே இருக்குது. ட்ராக்ல நின்னுட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பேன். ஓ! அது ஆண்டவர் எப்படி மாத்துனாரு, ஒரு தூதனை கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் அதாவது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் தான். ம். அப்பதான் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு நோக்கத்த வச்சிருக்காரு. கரெக்ட். ஸோ இந்த ஆண்டவருடைய அந்த பாரம் உயிரை 9 தடவை காப்பாத்துனதுக்கு முன்னாடி அப்ப அந்த சர்டிபிகேட்லாம் காப்பாத்தலையா? 10th சர்டிபிகேட்லாம் வந்து காப்பாத்தல? இல்ல. 12வதும் காப்பாத்தல? எல்லாத்தையும் அப்ப நீங்க கிழிச்சது கரெக்ட் தான். ஏன்னா இதுல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வந்து ஏன்னா அது அந்த ஏதோ ஒரு சர்டிபிகேட் கண்ணு முன்னாடி வந்து நீங்க வரல, கிளம்பி வரல. ஏன் அது நான் வந்து மறுபடியும் உலகத்துக்குள்ள போகக்கூடாது. ஆமா, ஆமா. இது வந்து நிறைய பேர் கேட்கும்போது ஒரு கேலியா தோணலாம். இல்ல. இப்ப எனக்கு புரியுது. எங்கிருந்து எடுத்தாருன்னு. இல்ல. நீங்க கிழிச்சதோடைய டெப்த் எனக்கு புரியுது. டெப்த் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு தான் இப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா. ஏன்னா அது இது ஒண்ணும் இல்லடா. அந்த பேப்பர் காப்பாத்தல உங்கள. இல்ல. அது எந்த சர்டிபிகேட்டும் கண்ணு முன்னாடி வந்து உங்களை காப்பாத்தல. அப்ப கிழிச்சது கரெக்ட் தானே? அவ்வளவுதான். இறந்திருந்தாலும் அந்த சர்டிபிகேட்டுக்கு எந்த வேலையும் இல்லைல்ல. இல்ல. இப்ப ஜீவனோடு இருக்கீங்க, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கீங்க. ஆமா. எவ்வளவு பெரிய லாபம் சொல்லுங்க. அப்போ இந்த வேதாகமத்தை அதிகமா படிக்க ஆரம்பிச்சேன். ம். படிக்க ஆரம்பிக்க ரொம்ப ஆண்டவருடைய தாகத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ம். அப்புறம் ஒரு கிறிஸ்துவ சேனல்ல போய் எடிட்டரா ஜாயின் பண்ணேன். ம். பண்ணி ஒரு 6 மாசம் சேலரி இல்ல. சரி ம். வேலை செய்வீங்களா? வேலை செய்யறேன். ம். அப்புறம் ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தினார். ம். அதுக்கு அடுத்தது அங்கிருந்து வந்துட்டேன். வந்த பிறகு கொஞ்ச நாட்கள் வெளியே இருந்தேன். வெளியேனா வீட்டிலே ம். தனியா இருப்பேன். முழங்கால் படி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ம். ஜெபம் பண்ணும்போது இந்த சாட்டர்டே, சண்டே வரும்போது ஃப்ரைடேனா நைட் வந்து ஒரு மேப் எடுத்துட்டு ஜெபம் பண்ணேன். முழங்கால் கீழே வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ம். பண்ணும்பொழுது அந்த அந்த மேப்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பேப்பர் A4 ஷீட் மாதிரி. காலையில எழுந்து பார்க்குறப்போ
கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணோம். அந்த டிராப்பு எந்த அது இந்தியா மேப்ல எந்த இடத்துல போய் விழுதோ, ம். அடுத்த நாள் நாங்க கிளம்பி போயிடுவோம். அப்பா! ஒரு பேக் எடுத்துட்டு, பைபிள் எடுத்துட்டு, கிட்டார் எடுத்துட்டு, டிக்கெட் எடுத்துருவோம். ட்ரெயின் தான் இருக்குல்ல கம்மி ரேட்ல. ம். ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு பெங்களூர்ல டிராப் இருந்துச்சுன்னா, அடுத்த நாள் பெங்களூர் கிளம்பி போயிடுவேன். ஓகே. அங்க போயிட்டு இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல கிட்டார் நல்லா வாசிப்பேன். ம். போய் அங்க பார்க்ல போய் கிட்டார் வாசிக்கிறது. ம். சர்ச்சஸ்ல போக மாட்டேன். ஸ்ட்ரீட்ஸ் ம். அந்த மாரி. பாம்பே போயிருக்கேன், குஜராத் போயிருக்கேன். ம். குஜராத்ல யாருமே தெரியாது. ம். ஆனாலும் Facebookல அந்த டைம்ல 2013ல ம். Facebookல ஒரு மெசேஜ் போட்டுருவேன். ம். போட்ட பிறகு அதுல யாருன்னா பார்ப்பாங்களா, ஐயா எங்க சர்ச்சுக்கு வாங்க. அங்க போய் ஆண்டவர் பயன்படுத்துவாரு. ஓ! இது மாரி ஹிந்தி தெரியாத பட்டணங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொண்டு போயிருக்காரு. ம். மறுபடியும் வரும்போது அதாவது வெறும் கையா போவேன். ஆனா ஆஃபரிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தருவாங்க. ஓகே. அந்த மாரி ஆண்டவர் மறுபடியும் கொண்டு ஸோ இது வந்து ஆண்டவர் அங்கீகரிக்கிறார்ன்றது உணர்ந்து ம். அதுக்கு அடுத்தது பைபிள் காலேஜ் பண்ணேன். ம். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ஒரு கிறிஸ்டியன் சேனல்ல ம். 7 வருஷமா உள்ள இருந்து மறுபடியும் ஆண்டவர் ட்ரெயின் பண்றாரு. ம். அந்த 7 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7000 மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்பா! ம். டெய்லி வந்து இந்த பைக் ஸ்டண்ட்லாம் பண்ணேன்ல, இதுல ம். வந்து பின்னாடி 12th அண்ட் 13th போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஓ! டாக்டர்ஸ். இது ம். பேக் போன் பயங்கர பெயினா இருக்கும். ம். ஆனா இந்த 7 இயர்ஸா ம். கிட்டத்தட்ட 7000 மணி நேரம் முழங்கால் படி ஜெபம் பண்ணது. 7000 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணியிருக்கீங்க. அப்பா! டெய்லி 2 ஹவர்ஸ் ஆ. ஜெபம் பண்ண வைப்பார் ஆண்டவர். ம். இதுல அந்த வலியே போயிடுச்சு. ஆ. இதெல்லாம் ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு நோக்கத்த உருவாக்கிட்டே இருந்தார். ஸோ ம். முழங்கால் ஜெபம் தான் வந்து ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். எப்பவுமே நேர் முழங்கால் படியிட்டு, ம். கரங்கள் வானத்துக்கு நேரா அப்படியே இருக்கும் 2 மணி நேரம். கீழே இறங்காது. இப்படி வச்சு அழுதுட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த பாரங்கள்லாம் அப்படியே குடுத்துட்டே இருந்தார். ஸோ இப்போ வந்து ரீசென்ட்டா நான் எல்லாத்தையும் ஜாப்லாம் விட்டுட்டேன். ஸோ இது நடுவுல என்ன நடந்ததுன்னா, நான் இது சொல்ல மறந்துட்டேன். ம். இப்போ அந்த சர்டிஃபிகேட் எதுவுமே இல்ல. அப்போ ம். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ம். இப்போ வேலை எப்படி? மேரேஜ் எப்படி ஆச்சு? ம். இது எல்லாமே ஆண்டவரே நடத்துனார். ம். எதுவுமே செலவே கிடையாது. ம். எனக்கு மேரேஜ் ஆகும்போது பேங்க் பேலன்ஸ் 0. ம். ஆனா நல்ல ஐடி கம்பெனில வேலை செய்ற ஒரு மகள ஆண்டவர் குடுத்தார். ம். பாஸ்டர் மூலியமா. ஓகே. அடோனை ஷாலோம்னு ஒரு சபையில ம். ஆண்டவர் குடுத்தார். நல்ல மேரேஜ் ஆச்சு. ம். எனக்கு மேரேஜ் ஆன தருணத்துல அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. புரியுது. 2 பேருக்கும் வேலை இல்லாம இருந்தோம். அப்போ ம். வந்து ஆண்டவர்னா அந்த ஊழியத்துல செகண்ட் அந்த ம். இன்னொரு ஒரு சேனல்ல வேலை செய்றப்போ ஊழியம் செய்ய வச்சார் 2 பேரையும். ம். ஆண்டவர் இலவசமா ஒரு கார் தந்திருக்காரு. ம். இலவசமா 2 பைக்கு. ம். எதுவுமே கடனே இல்ல. ஓகே. அதே மாரி லேண்டு ம். சொந்தமான ஒரு இடத்த ம். அதுவும் நாங்க பிரயாசப்படவே இல்ல. ம். ஆண்டவரே இலவசமா தந்தாரு. ஆமென். ம். இப்போ குழந்தையே இல்ல. 3 வருஷமா ம். குழந்தையே ம். இல்ல. ம். அப்போ நாங்க ஏழைங்களுக்கு போய் உதவி செய்ய ஆரம்பிச்சோம். ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கு ம். டெய்லி சாப்பாடு போய் ம். குடுக்கறது, ஆண்டவர் பத்தி சொல்றது. ம். இப்படி ஏழைகள் உதவி செய்ய 3 வருஷத்துல ம். 3 வருஷம் நிக்காத கரு வந்து என்னாச்சுன்னா நின்னுச்சு. நின்னுச்சு. கரெக்ட்டா ஒரு ஆண் குழந்தைய ஆண்டவர் குடுத்தாரு. Praise the Lord. அதுவும் இலவசம். ம். அதுக்கு அடுத்தது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது, ம். எங்க சந்ததியிலேயே எங்க அப்பா, தாத்தாவோட தாத்தா யாருமே பெண் குழந்தையே கிடையாது. ஓ! அது ஒரு சாபமா இல்ல என்னன்னு தெரியல. ம். யாருக்குமே பெண் குழந்தையே கிடையாது. கிடையாது. 4 ஜெனரேஷன்ல பெண் குழந்தையே கிடையாது. கிடையாது. ம். ஆனா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சதுனால, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்னுடைய உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பெண் கொடுத்தாரு. குழந்தை. ஸோ இதெல்லாம் இந்த பாதை, ஆண்டவர் கொண்டு வந்த பாதை இதெல்லாம் நடந்தது. இப்போ ரீசென்ட்டா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மாசம் ஆகுது. ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் தந்திருக்காரு. ம். என்ன ப்ராஜெக்ட்னா, ஆண்டவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, 40 நாட்கள் வனாந்திரத்துல ம். போய் ஊழியம் செஞ்சார், தனிமையில. எனக்கு என்ன ஒரு ஊழியத்த ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணாருன்னா, ம். "மகனே நீ செய்ற ஊழியம் நான் தருவதற்கு உண்மை உள்ளவனா இருக்கேன். ம். ஆண்டவர் தர்றதுக்கு உண்மையா இருக்காரு. ஆனா உண்மை. நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படியணும். ம். என்ன ஆண்டவரே செய்யணும்?" ம். அப்போ 40 நாட்கள் என்ன பண்ணேன், இரவு நேரத்துல ம்.
எழுந்து போய் ஜனங்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன் இரவு நேரம் ம். அப்படின்னா, பகல்ல எல்லாம் பிஸியா இருப்பாங்க, ம். ஒரே சத்தம். ஆனா இரவு நேரங்கள்ல வந்து பிசாசு விதைக்கிற நேரம் வந்து இரவு நேரம். ம். அநேக மரணங்கள் வர நேரம் இரவு நேரம். ம். ஸோ இரவு நேரத்துல 12ல இருந்து 3 மணி வரைக்கும் ம். ஆண்டவர் எங்க சொல்றாரோ, ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் துரைப்பாக்கம் இருக்கும், ம். 2வது நாள் மணலி இருக்கும், ம். 3வது நாள் கோயம்பேடு இருக்கும். ம். ஸோ அந்தந்த பகுதியில போய் அங்க என்ன பண்ணுவோன்னா, நடந்து பைக் ஒரு ஓரமா விட்டு ம். அந்த பகுதி ஃபுல்லா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் நடப்பேன். ஓகே. அந்நிய பாஷையிலே பேசிட்டு, ம். அந்த பகுதியில உள்ள ஜனங்களுக்காக அப்படியே அந்நிய பாஷையிலே பேசிட்டு அப்படியே நடப்பேன். ஓகே. அங்க நடக்கும்போது ஃபர்ஸ்ட்டு 2, 3 நாட்கள்ல வந்து அந்த பெலவான பார்க்க முடியுது. ம். பிசாசுனுடைய பெலவான். ஏன்னா இரவு நேரம்ன்றது உச்ச நேரம். அந்த நேரத்துல பிசாசுனுடைய வல்லமை பயங்கரமா இருக்கும். ம். ஒரு கோலியாத்தோட வல்லமை மாரி இருக்கும். ஆனா அந்த சிறிய தாவீத போய் எப்படி தைரியமா நிக்கிறானோ, ம். நெறைய பாஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க, தனிமையில பண்ணக்கூடாது, தனிமையில ம். போகக்கூடாது. பிசாசு அடிச்சுரும். ம். இதெல்லாம் பைபிள்ல இருக்குதா? பிரேயர் வாக்குலாம் இருக்குதா? இது மாரிலாம் ம். நெறைய டிஸ்கரேஜஸ்லாம் வந்தது. ஆனாலும் வந்து ஒரு பாரம். பாரம் ஆண்டவர் குடுத்துட்டாருன்னா, பிசாசு பாரம் குடுக்க போறதில்ல. அவன் ராஜ்யத்துக்கு விரோதமா அவனே எழுந்து நிக்க மாட்டான். கண்டிப்பா. இந்த பாரம் உங்களுக்கு பிசாசு குடுத்திருப்பான். பிசாசு குடுக்க வாய்ப்பே இல்ல. சொந்த ராஜ்யத்துக்கு யாரும் சொல்லி வைக்க மாட்டாங்க. இந்த பாரம் கர்த்தரிடமிருந்து தான் வருது. கண்டிப்பா. சகோதரனிடத்தில் அன்பு கூறுங்கிற ஒரு பாரம் கர்த்தரிடமிருந்து மட்டும்தான் வரும். வேற எங்கிருந்தும் வராது. இல்ல மனுஷிகமா வந்திருந்தா நல்ல விஷயம் தானே. சரி கர்த்தரே குடுக்கல. உங்களுக்கே வந்து ஒரு உள்ளுணர்வு வந்திருக்குன்னா, அது கர்த்தருக்கு விரோதமான செயல் இல்லை. உன்னைப் போல் பிறனை நேசிங்கிறது கர்த்தருடைய வசனத்திற்கான வார்த்தை தானே. ஒண்ணு கர்த்தரிடமிருந்து வரும், இல்ல உங்களிருந்து வரும். பிசாசுகிட்ட இருந்து கண்டிப்பா வராது. ஸோ அந்த பாரங்கள்லாம் வந்த பிறகு ம். நைட்ல தூங்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 மந்த் தூக்கமே வரல. அப்பதான் ம். புரிஞ்சது ஆண்டவரே ஏன் தூக்கம் வரலன்னும்போது, அந்த திட்டத்த ஆண்டவர் தரார். 40 ம். நாட்கள். அதாவது டெய்லி போமாட்டேன். ம். பட் ஒன் டே விட்டு ஒரு நாள். ஏன்னா ஒரு நாள் நான் ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஆண்டவர் ஆமா, ஆமா. சமூகத்துல முழங்கால்ல நின்னு ம். நைட்ல தனிமையில ஜெபம் பண்ணணும். ம். ஸோ இந்த இப்போ வரைக்கும் 21 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ம். நைட்ல 12 to 3 நடந்து ஓகே. ஒரு பட்டணங்களுக்காக ஜெபம் ம். பண்ணிட்டு, அங்க ஒரு வல்லமைய பார்க்க முடியுது. ஒரு சில ம். இடங்கள்ல குழந்தையே இருக்காது. தாம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா, ம். அந்த இடத்துல நெறைய பேருக்கு வந்து குழந்தையே இருக்காது. ம். அந்த ஒரு வல்லமை பயங்கரமா இருக்கும். அந்த ஸ்பிரிட். ஓகே. அவங்க அந்த தாம்பரம் பகுதியில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ம். அந்த குழந்தையே வராது. ம். உற்பவமே வராது. அது தடை செய்ற பொல்லாத ஆவிகள் இருக்கும். ம். கோயம்பேடு பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்தனத்தின் ஆவிகள். ம். பயங்கரமான விபச்சார வல்லமைகள். அங்க அந்த பகுதியில இருக்கும். ஓகே. நீங்க ரெட் ஹில்ஸ் பகுதி பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ். ம். விபத்தை உண்டு பண்ற வல்லமை. நீங்க ரெட் ஹில்ஸ் பகுதியில யார் பார்த்தீங்கன்னா, கணக்கு எடுத்தீங்கன்னா, ஒரு 80% வீட்ல வந்து யாருன்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. ஓகே. ம். ஸோ அந்த விபத்தின் வல்லமைகள். ஸோ இந்த மாரி ஆண்டவர் காமிப்பாரு. ஒரு ஒரு நாள் ம். இந்தந்த ஸ்பிரிட் இருக்கும். அத போய் நீ பைண்ட் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்புறம் ஏழைங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்காக போய் நின்னு, அவங்க மேல கைய வச்சு, ம். அங்க போம்போது எப்படி ஆயிடும்னா, ஆண்டவரே ஒரு பாரம் வந்துரும். இப்ப ம். நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு என்ன செய்வீங்க? நானா இருந்தேன்னா, நான் ஒரு பாஸ்டரா, நான் ஒரு சாமா, ஒரு மனுஷனா இருந்தேன்னா, ம். நான் நின்னு ஆண்டவர் உங்க சுகப்படுத்துவார் சொல்லிட்டு வருவேன். ம். ஆனா ஏசப்பா அங்க இருந்தாருன்னா, சுகப்படுத்திட்டு வருவாரு. சுகப்படுத்திட்டு கைய கட்டி வச்சு, வச்சு, கட்டி புடிச்சு, கட்டி பிடிச்சு. அவனுக்கு என்ன தேவையோ, ம். அந்த அந்த மாரி மாறிடும் அந்த நேரத்துல. ஏசப்பா ஓகே. நீங்க இந்த இடத்துல நான் கிடையாது. இது ம். உங்க கைன்னு சொல்லி அவங்கள கட்டி புடிச்சு, அவங்களுக்கு ம். ஜெபம் பண்ணி, ம். இந்த போரூர் பகுதியில ஒருத்தர் படுத்துட்டு இருந்தாரு. ம். அவர் வந்து ஃபுல்லா புறஜாதியார். ம். கிறிஸ்துவ அறியாதவர். ம். ஐயா உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமான்னோனே அவரு இப்படி பார்த்தாரு. ஜெபம்லாம் வேணாங்க ம். அப்டின்னாரு. அப்புறம் அவரு கால பார்த்துட்டு, "கால் என்ன அப்படி இருக்கு? ம். நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சுகப்படுத்துவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா?" ம். உடனே, சரி பண்ணுங்க." ம். அவர் பொட்டு கிட்டு எல்லாம் வச்சிருக்காரு. ம். போய் கைய வச்சு, ம். அவர் கால்ல கைய வச்சு எண்ணெய் பூசியிருந்தாரு. கைய வச்சு அப்படியே தொட்டு அந்த காயங்கள, ம். அது தொட்டு அத ஜெபம் பண்ணும்போது அவர் அழ ஆரம்பிச்சுட்டாரு. ம். எனக்கு கிறிஸ்டியன்ஸே பிடிக்காது. அவர் சொன்ன ஒரு கிறிஸ்டியன்ஸே பிடிக்காது. ம். ஆனா இது மாரி ஜெபிக்கிறவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏசப்பாவ நம்புறேன். ம். அவர் தான் இந்த அன்பு. அவருடைய அன்பு இல்லன்னா இது பண்ண முடியாது. கேன்சர் வியாதி ஓ! கால்ல புரியுது. ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது.
புரியுது. என் மனைவி என் காலை தொட மாட்டேன்றாங்க, ஆ. என் பிள்ளை என் காலை தொட மாட்டேன்றாங்க. ம். நீங்க யாரோ ஒருத்தர், யாருன்னு பேரு கூட தெரியாது, எப்படி தொடுறீங்க? சொன்ன ஏசப்பாவுடைய அன்பு. ஆமென். அது அவர் அழ வச்சிருச்சு. கண்கள்ல ம். கலங்கி. அப்பதான் இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஆண்டவர் வந்து நம்மள ஒரு நோக்கத்தோட உருவாக்கிட்டு இருக்காரு. தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியங்கள் போயிட்டு இருக்கு. இந்த 21 டேஸ், இன்னும் ஒரு 19 டேஸ் இருக்கு. இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆண்டவர் தருவார். தருவார் நிச்சயமா. இவ்வளவு காலம் நடத்தி வந்து குடும்பத்தை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, கரம் பிடிச்சு நடத்துறார். பயிற்சி கொடுத்து, உருவாக்கி, அதாவது ஜீவனை காத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு. அதாவது பல நேரத்துல கல்வி விடுதலை தராது. கண்டிப்பா. ஏன்னா அப்படி கல்வி விடுதலை தருது அப்படின்னா, சுவிட்சர்லாந்துல நிறைய சூசைட் இருக்கான். அந்த ஊர்ல வார் கிடையாது, சிவில் வார் கிடையாது, வெளியிலேருந்து வார் கிடையாது, டெரரிஸ்ட் அட்டாக் கிடையாது, பெரிய வியாதிகள் எதுவும் கிடையாது. அங்க பார்த்தீங்கன்னா வறுமை கிடையாது. ஏன்னா சுவிஸ் பேங்க் உலகத்தில் இருக்கிற காசெல்லாம் அங்கே தான் கொண்டு போய் போடுறாங்க. ஆனால் அங்கே ஏன் சூசைட் இருக்கு? அப்போ இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இயேசு தான் தர முடியும். கண்டிப்பா. ஆண்டவருடைய 2வது பெரிய அற்புதம், முதல் பெரிய அற்புதம் இயேசு உங்களை தற்கொலை நிலையிலிருந்து மீட்டெடுத்தது. 2வது பெரிய அற்புதம் உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமா வைக்கிறது. அந்த பிறருக்கு பிறன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்க சகோதரன் சகோதரி. அதனால தான் போய் குஜராத்ல போய் உட்காந்தீங்க. அதனாலதான் வந்து கேன்சர் இருக்கிறவருடைய காலில் கை வச்சிங்க இல்லையா? அம்மா அப்பாவுக்கு வியாதி வந்துட்டாலே தொட மாட்டாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. கணவருக்கு வந்துட்டா செய்ய மாட்டாங்க, மனைவிக்கு வந்தா செய்ய மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் போய் நீங்க தொடணும், இல்லை அரவணைக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற மக்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அது இயேசுடைய அன்பு. கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்தா என்ன நடக்கும்னா, நான் பிறனுக்கு ஆசீர்வாதமா மாறிடுவேன். கிறிஸ்து என்னை காண்கிறவன் கிறிஸ்துவை காண்பாங்க. அதான் நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துறீங்க. உங்களுடைய சாட்சி சுருக்கமாகவே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா இது சுருக்கமான சாட்சி, ஆனா சின்ன சாட்சி இல்லை. இது பயங்கரமான சாட்சி, இது உறுதியான சாட்சி. அல்டிமேட்டா ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும்னா, என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாவது கிறிஸ்துவ அளவுக்கு பார்க்கலன்னா கூட கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள் கூட கிறிஸ்துவை பார்க்கணும். அதுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா நீங்க செய்றீங்க. அதே போல நீங்க உலகத்தையோ ஒரு ஸ்தாபனத்தையோ சார்ந்தெல்லாம் இல்லாம நீங்க மனப்பூர்வமா கர்த்தரை நம்புறதுனாலதான் உங்களுக்கு மனைவி கூட ஒத்துழைக்கிறாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பா இது சொல்லி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வந்து மேரேஜ் ஆகும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவருக்குள்ள போனோன்னா, அதாவது அவங்க கேட்ட முதல் ஒரு வார்த்தை, நம்ம ஊழியம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பிச்சை தான் எடுக்கணும் அப்படிதான் சொன்னாங்க. நான் எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னா பிச்சை தான் எடுக்கணுமா, ரொம்ப கஷ்டமாச்சு இப்படிதான் சொன்னவங்க. ஆனா ஆண்டவர் வந்து இந்த 7 வருஷத்துல அவங்கள நல்லா உருவாக்கிட்டார். இப்போ அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அவங்க மோட்டிவேட்டடா இருக்காங்க. நீங்க போங்க, தைரியமா பண்ணுங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, கவலைப்படாதீங்க எதுவுமே. அந்த ஒரு வார்த்தை தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். அப்படி இருந்த அப்பா இப்ப என்ன சொல்றாரு? யாரு? அப்ப ஸ்டடிஸ் விட்டு வந்துட்டேன்னு வேதனைப்பட்டிருப்பாருல்ல அப்பா. ஆமா, அவங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, உன்னோட இஷ்டம்டா, ஆண்டவர் உன்னை எப்படி நடத்துறாரோ அப்படி நடத்தட்டும். அவங்களும் ஃப்ரீடம். அதாவது ஆண்டவர் வந்து ஒருத்தனை இது பண்றாருன்னா எல்லா வாசலையும் எல்லாரோட இருதயத்தை ஆண்டவரை திருப்பிடுவார். கரெக்ட். கர்த்தர் கீழ்ப்படிஞ்சு அவர் முன்னாடி போய் கோணலானதெல்லாம் நேராக்கி, வழியெல்லாம் செவ்வையாக்கி, பாதையெல்லாம் நெய்யாக்கி, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி இயேசுராஜா முன்னே சொல்றாரோ அதை செஞ்சுட்டே இருந்தா போதும். அதனாலதான் மனுஷனை சார்ந்து இருக்கிற மட்டும்தான் சோர்ந்து போவோம். நீங்க சோர்ந்து போறவங்களை பாருங்க, கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்களாம் சோர்ந்து போக மாட்டாங்க. எனக்கு கிழக்கிலிருந்து உதவி வரும், மேற்கிலிருந்து வரும், தெற்கிலிருந்து வரும், தெற்கிலிருந்து மேற்கிலிருந்து உததான் வரும். கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்க பாருங்க, கலங்கவே மாட்டான். பெரும் மழை பெய்தது, பெரும் புயல் அடித்தது, கிறிஸ்துவ அஸ்திபாரமா போட்ட கட்டிடம் அது அப்படி சிங்கம் மாதிரி நிற்கும். மணலின் மீது அஸ்திபாரம் போட்டா ஒரு ஸ்தாபனத்தையோ அல்லது என்னுடைய சர்டிபிகேட்டுங்கிறது மணல் தான். என்னுடைய கல்வியோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய அனுபவத்தையோ, அல்லது என்னுடைய பேங்க் பேலன்ஸையோ, அல்லது என்னுடைய பின்புலத்தையோ, என்னுடைய ஊர் செல்வாக்கையோ, அப்பாவோட செல்வாக்கையோ, இதெல்லாம் வந்து மணல் மேடு. இதுவும் ஊழியன் நிற்கும்.
புயல் காத்து வரும்போது அட்ரஸ் இல்லாம போகும். டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் வரும். ஆமா. இதுவும் பெரிய கட்டிடமா இருக்கும். கர்த்தரை சார்ந்திருக்கணும், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா காத்து வரும், டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் வரும். இது நிக்கும், அது காலியாயிடும். கண்டிப்பா. அதனால நீங்க கர்த்தரை சார்ந்து நிக்கிறீங்க. கண்டிப்பா. ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நாங்க எல்லாம் பாடமா எடுத்துக்கிட்டு Thank you. நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க எளிமையா, கிறிஸ்தவ வாழ்க்கை எளிமைதான், ஊழியமும் எளிமைதான். நமக்கு படாட்டம் நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய போட்டோ வீடியோஸ்ல உங்க முகத்தை கூட நீங்க ஆமா. காட்டாம கையை மட்டும் தான் காட்டுவீங்க, உங்க வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பீங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை நடக்குது இல்லையா, உபவாசம், நீ உபவாசம் பண்ணும்போது முகவாடெல்லாம் இருக்காது, யாருக்கும் சொல்லாதுன்றாரு. இன்னைக்கு 45 நாள் உபவாசம்ன்றதுக்கு கட் அவுட்லாம் வைக்கிறாங்க. விட்டா பாலாபிஷேகம் மட்டும்தான் பண்ணல. அப்போ தன்னை முதன்மைப்படுத்த ஆண்டவர் சொல்லல. நீ உபவாசம் பண்றன்னா ஊருக்கு தெரியாம போய் சைலண்டா பண்ணு. ஆண்டவரும் பரிசுத்த ஆவியான நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா அவங்க பேக்ரவுண்ட்ல இருந்து நமக்காக என்ன பண்றாங்கன்னா, எதுவுமே நம்ம பண்ணதே கிடையாது. ஹீலிங், அற்புதங்கள் எதுவுமே நம்ம கிடையாது. நம்ம சும்மா தான் நிக்கிறோம். அவரு பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செய்யறாரு, அவ்வளவுதான். அது ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும் ஆண்டவர்கிட்ட. ஆமா, ஆவியானவர்கிட்ட ரொம்ப இன்ஸ்பிரேஷன். என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல் ஒருத்தர் ஞாபகம் வருது. அவர் 40 days ஃபாஸ்டிங் இருக்காரு. அவர் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா. நல்லா பல டையெல்லாம் அடிச்சுன்னு வருவாரு, செம்மையா சட்டையெல்லாம் போட்டுன்னு வருவாரு. எப்படின்னா நான் இயல்பா இருக்கிற மாதிரி இருப்பார். அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவருக்கு வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப அக்கா, அவங்க ஒய்ஃப் எனக்கு என்னமோ கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. பாஸ்டருக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. என்ன அக்கா, அவருக்கு கொடுங்கன்ற சொல்ல மாட்டாங்க. நான் போட்டு உயிர் எடுக்கிறேன், என்ன பாஸ்டருக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க, எனக்கே குத்துனீங்க. ராஜா நீ சாப்பிடு, ராஜா அதை சாப்பிடுன்றாங்க, கொடுக்க மாட்டாங்க. இல்லப்பா, அப்புறம் சொல்றாங்க, அதாவது வெளியவே சொல்லாம நான் ரொம்ப போட்டு உயிரை வாங்கினேன்னு அவர் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாரு. உடனே அவர் 40 days இருக்கிறார். நாங்க பைபிள் காலேஜ்ல படிக்கிறேன். அப்ப எதுக்கு பாஸ்டர்? டேய், நீங்க உங்களை ஊழியத்துக்கு அனுப்புறேன்டா, ஃபைனல் இயர் அது வரப்போகுது, கான்வகேஷன் வரப்போகுது. எப்படி இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து அமிச்சாரோ அப்படி அனுப்புறேன். அப்ப அக்கா சொல்றாங்க, வருஷம் ஒரு பேட்சுக்கும் அவர் இதை பண்ணுவாரு. வருஷம் ஒரு பேட்சுக்கும் இதை முக வாடலாம் இருக்காது. அதுல டையெல்லாம் அடிச்சுன்னு இருப்பாரு, பல இருப்பாரு. அதாவது தனக்கு உபவாசம் இருக்குங்கிறத காமிச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு ஆடு கொடுத்துட்டு உண்மையா இருக்கிறவங்க வருஷம் இருக்கிறாரு. இப்பதான் ரிட்டையர் ஆனார், போன 60 பேர். எனக்கு தெரிஞ்சு நான் 2003 பைபிள் காலேஜ் முடிச்சேன். அவர் அப்ப ஃபாஸ்டிங் இருக்கிறாருன்னா இப்ப 2026 தான் ரிட்டையர் ஆனாருன்னா வருஷம் 40 நாள் உபவாசம் இருக்கிறவனே கம்முன்னு தான் இருக்கிறான். அது கர்த்தருக்குள்ள ஒப்படைக்கிறாங்க. இந்த 40 பேரையும் ஆண்டு இந்த பிள்ளைங்களை நான் அனுப்புறேன்னு உண்மையா இருக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம். நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இப்படிப்பட்டவங்க கிட்ட நான் பயிற்சி எடுத்திருக்கேன். இப்படிப்பட்டவங்களை பார்த்து, நான் உண்மையானவங்களை பார்த்து நான் வளர்ந்ததுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அதனால உண்மையான ஊழியம் செய்யறவங்க விளம்பரத்துக்குலாம் ஆசைலாம் படவே மாட்டாங்க. அவங்களும் அவங்களுடைய ஆண்டவரும் போய்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஆக்சுவலி நிறைய ரோல் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான். முழங்கால் 3 பிளானிங், அதாவது ஆண்டவருடைய கனெக்ட் ஆகிறதுக்கு 3 தான் அதிகமாக நான் செய்கிறது. 1 முழங்கால், எப்பவுமே முழங்காலில் நிற்கிறது தான் அதாவது நம்ம அந்தரங்கத்தில் தேவனோட இருந்தால் வெளியரங்கமாக என்ன பண்ண முடியும், பலன் தர முடியும். ஸோ அந்தரங்கத்தில் என்ன பண்ணோன்னா முழங்காலே அப்படியே நின்றுட்டு இருக்குவேன். அதுக்கு முதல் எக்ஸாம்பிள் யாருன்னா பேட்ரிக் ஜோஷ் அங்கிள். அவங்க எனக்கு ரொம்ப ரோல் மாடல். அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். அவங்களோட மெசேஜஸ், அவங்களுடைய ஃபோட்டோ தான். பட் அவங்க அந்த தாழ்மையாக இருக்கிறது, முழங்காலில் நிற்கிறது, அந்த பேட்ரிக் ஜோஷ் அங்கிளுடைய பாரம் அதிகமாக தொட்டுச்சு. புரியுது. அப்போ நான் டெய்லி அவர் புக்கு மேலே கை வச்சு, ஆண்டவர் எலியாவின் மேலே இருக்கிற அபிஷேகம் எலிசாவின் மேலே வந்ததில்ல, இவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு தாங்க, இப்படி ஜெபம் பண்ணி தான் இந்த 7000 மணி நேரம் முழங்காலில் நிற்க ஆண்டவர் வச்சு. முதல் முழங்கால் ஜெபம். 2வது சாம் சுந்தரம் ஐயா. அவங்க நம்ம மெசேஜஸ் தான் கேட்டிருக்கிறோம், அவங்க தாழ்மையா இது பண்ற மாதிரி. பட் அவங்க வாழ்க்கையே தாழ்மை தான். அவங்களுக்கு எவ்வளோ பணங்கள் இருந்தாலும் அது அவங்க காமிக்க மாட்டாங்க, தாழ்மையா தான் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். வேற யாருமே எக்ஸாம்பிளே கிடையாது, எல்லாம் வயசானவங்க தான். ஆண்டவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய ரொம்ப ஃபெலோஷிப் யார் கூட இருக்குன்னா மோசே, எலியா கிட்ட தான் இருக்கு. அந்த முதிர்ந்தவங்களோட நம்ம பழகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வந்துடும். கரெக்ட்.
நம்ம லெவல்ல இருக்கிறவங்களோட நம்ம ஐக்கியமா இருக்கும்போது நம்ம எப்படி மேல போலாம், ஃபேமஸ் ஆகலாம். லைட் ஸ்டேஜ் தான் தோணுமே தவிர, ஆமா. நீங்க அந்த முதிர்ந்தவங்களோட லைம் லைட் நான் எப்படி என்ன வந்து லைம் லைட்டா காட்டிக்கிறது. நீங்க ரொம்ப வயசானவங்கள ரோல் மாடலா வச்சு, ம். பரிசுத்தவான்கள் ம். அவங்களோட நீங்க பழக பழக ஆட்டோமேட்டிக்கா அந்த கனிகள் என்ன பண்ண வர ஆரம்பிக்கும். வர ஆரம்பிச்சிரும். வேதாகமத்துல கூட பாத்தீங்கன்னா, ஒரு வயசானவங்க ஒரு வாலிபனை தான் கனெக்ட் பண்ணுவாரு. மோசேக்கு ஒரு யோசுவா, யோசுவாவ கனெக்ட் பண்ண மாதிரி. அது ஒரு எலியாக்கு ஒரு எலிசா, எலிசா. ஆபிரகாமுக்கு ஒரு எலியேசர். கரெக்ட். ஸோ வயசானவங்களோட ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாலிபர்களை கனெக்ட் பண்ணார். கனெக்ட் பண்ணுவார். எனக்கு பாஸ்டர் ஜான் டேனியல் கனெக்ட். அந்த 20 வயசுல நான் பார்த்து கத்துக்கிட்ட ஆமா. பாடங்கள். சிரிச்சு, "ஏய் நீ சாப்பிட்டியாடா?" "இன்னும் பாஸ்டர்." "நீ சாப்பிட்டல போலாமா?" அப்படின்னுவாரு. ஸோ அதுதான் உண்மை. நிறைய அனுபவங்கள் நம்ம நிறைய கத்துக்க முடியும். கத்துக்க முடியும். அதாவது வரங்கள், தாளந்துகள் எல்லாம் வாலிபர்கிட்ட இருக்கும். ஆமா. அனுபவம்ன்றது வயசானவங்க கிட்ட தான். வயசானவங்க கிட்ட தான் இருக்கு. நீங்க அந்த அனுபவம் அவங்ககிட்ட கத்துக்கும் பொழுது தான், அதே மாதிரி வாலிப வயசுல நிறைய பாவங்கள் இருந்துச்சு. இப்ப ஜென்ரலா இருக்கிற பாவங்கள் எல்லாருக்கும் ஃபோன் ஃபோன்ல அடிக்ஷன்ஸ். அடிக்ஷன் தான். இந்த ஃபோன் அடிக்ஷன்லாம் வந்து நானும் இருந்தேன். அநேக ம். தேவையில்லாத படங்கள் பார்க்கறது. ம். இதெல்லாம் ஆண்டவர் வந்து வெளிய வர வச்சாரு. இப்ப நெறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நெறைய கேள்வி இருக்கும். இதெல்லாம் வெளிய வர முடியல. நான் எப்படின்னு ம். ம். சுந்தரம் ஐயா வந்து அடிக்கடி சொல்ற ஒரு காரியம். ம். அவங்கள பத்தி சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு டாய்லெட் அடைச்சிருந்துதாம். ம். அப்ப வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. "இது யார் கிளீன் பண்றது? ஐயா அது யாருன்னா ம். கூப்பிடலாம்." ம். அவர் மீட்டிங்ல பேசணுமா. ம். இவர் என்ன பண்ணாரு, "ஏன்பா அதெல்லாம் என்னப்பா பண்றீங்க? ம். அவங்கலாம் வேணாம்ப்பா. நம்மளே பண்ணலான்னு" சொல்லி ம். அந்த டாய்லெட்ட வந்து அவர் கையில என்ன பண்ணாருன்னா விட்டு, ம். அந்த அடைச்சிருந்தத எடுத்துட்டு ம். கிளீன் பண்ணி விட்டாராம் கையில. ம். ஸோ எனக்கு வந்து இவங்க சாம் சுந்தரம் ஐயா ம். வந்து ரொம்ப ரோல் மாடல். ம். தாழ்மை அது. எனக்கு இந்த பாவமான அடிக்ஷன்ஸ்ல இருக்கிறப்போ, ரெகுலர் பிராக்டிஸ் இப்பயுமே செய்ற காரியம் என்னன்னா, ம். என்னுடைய பாத்ரூம் இருக்குல்ல, ம். டாய்லெட் பேஷன் ம். அது எல்லாம் பிரஷ்ல கழுவுவாங்க. ஆ. ஆனா நான் கையில கழுவுவேன். சோப்பு இருக்குல்ல, சோப் ம். போட்டு என்னுடைய டாய்லெட் வாஷ் அந்த ம். பேஷன் இருக்குல்ல, அந்த ம். ஆமா, ஆமா. வெஸ்டர்ன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்ல. அது கையில தான். ஆ. பிரஷ் போட்டு கழுவவே யோசிக்கிறாங்க எல்லாம். ம். கையில 2 கைய வச்சு என்ன பண்ணுவேன்னா, இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல எப்படி அந்த ஜனங்கள்லாம் ம். தொடுறோம்னா, ம். செத்து போச்சு. என்னது சுயமே செத்து சுயமே போச்சு. செத்து போச்சு. ம். ஆண்டவரே நான் ஒரு ஒரு டைம் பாவம் செய்யும்போதெல்லாம் வாலிப வயசுல, ம். ஆண்டவரே இந்த கை இப்படி பாவம் செய்யுது ஆண்டவரே. ம். இதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி இந்த வாஷ் பே அந்த டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்ட கையில சோப் போட்டு கழுவி அழுவேன். ம். முட்டி போட்டு அழுவேன். இந்த இப்படி ஒரு பாவமான ஒரு ஜீவன் இருக்கு. விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்குங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். ஆமென். 7 வருஷமா கிட்டத்தட்ட மொபைல் ஃபோனே இல்லாம, ம். ஓன் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாம வாழ உதவி செஞ்சார். ம். அதே மாரி 2013லயே வந்து Facebookல நல்ல ஃபேமஸ். ம். நெறைய பெரிய பெரிய பாஸ்டர்ஸோட கேபா அவங்க ம். கூடலாம் கிட்டார் வாசித்து பெரிய ம். லெவல் வர வேண்டியது. ம். இப்ப அதே Facebook சோசியல் மீடியா இருந்ததுன்னா பெரிய லெவல் வந்திருக்கலாம். ம். ஆனா கர்த்தர் அதுவும் சொன்னார் ம். 2013ல, ம். "நீ என்ன நேசிக்கிறன்னா, நீ விரும்புற சோசியல் மீடியா விட்டு வெளிய வா. டெலீட் ம். பண்ண முடியுமா?" ம். ஒரு சேலஞ்ச். யாரால விட அதுவும் முடியும்? மியூசிக் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வந்து ஈஸியா விட அவங்களுக்கு முடியாது. வந்து அட்டென்ஷன் கிடைச்சிரும். அந்த அட்டென்ஷனே ஒரு போதை ஆயிடும். அது அத ஓவர் கம் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுயத்த கொன்னா தான். வர முடியாது. இப்ப கூட நெறைய பேர் பாக்குறாங்க. ம். நான் ஒரு சேலஞ்ச் பண்ணி நீங்க நைட்டே வந்து டெலீட் பண்ண முடியுமா? பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. டெலீட் பண்ண முடியுமா? ஆனா முடியாது அவங்களால. ஏன்னா பிளாட்ஃபார்மே என்னதுன்னா, கரெக்ட். எனக்கு நான் ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாக்குள்ள போனேன். போய் ஒரு 2, 3 மாசத்துலயே தெரிஞ்சுச்சு இது ஒரு குப்பை கிடங்கு. நான் டெலீட் பண்ணி தூக்கி போட்டேன். சுயத்த வெறுக்கிறவங்களுக்கு ஆமா. மட்டும் தான். வாட்ஸ்அப் கூட ஆஃபீஸ்ல வச்சிருக்கணுங்கிறதுனால வச்சிருக்கிறேன். இல்லன்னா அதையும் தூக்கி போட்டுருவேன். ஸோ இந்த 7 வருஷம் வந்து எல்லாத்துல இருந்தும் வெளிய விட்டுட்டு ம். மறைஞ்சே இருக்க வச்சாரு ஆண்டவர். ம். இப்ப மறுபடியுமா 2 மந்த்ஸ் முன்னாடி தான் ஆரம்பிச்சேன். ம். ஏன் அப்டின்னா, இது வந்து அந்த டைம் வந்து மனிஷிகத்துல பண்ணது. ம். இந்த டைம் வந்து ஸ்பிரிச்சுவலா ம். ஒரு ஒரு வார்த்தை, வீடியோஸ் எல்லாமே ஜனங்களுக்குள்ள என்ன பண்ண கிரியை செய்யுது. ம். புரியுது. அந்த டைம் மனிஷீகத்துல போட்டது. இப்ப ம். போடுற வீடியோஸ் ஒரு ஒரு வீடியோவும் ஒரு ஒரு குதுல அழுகைய கொண்டு வருது. ஒரு ஒருக்குள்ள வந்து ஒரு எழுப்புதல் என்ன பண்ண ஆண்டவர் கொண்டு வரார். ம்.
கரெக்ட். ஆண்டவர் எப்படி பயன்படுத்திட்டு இருக்காரு. அதான் சொன்ன மாதிரி ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உண்மையை தான் கர்த்தர் விரும்புறாரு. கண்டிப்பா. உண்மைக்கு தடையா இருக்கிறது தூக்கி போடுறது தான் நல்லது. நான் ஃபேஸ்புக்கு டெலீட் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னுடைய நேரம் மிச்சமாச்சு. கண்டிப்பா. தப்பானது பார்க்கலனாலும், அது உள்ள போயிட்டா ஒரு 1 மணி நேரங்கிறது அப்புறம் யோசிப்பேன். இந்த 1 மணி நேரத்துல யாருக்காவது ஜெபம் பண்ணியிருக்கலாம். ம். ஒரு ஃபோன் பண்ணி நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம். கண்டிப்பா. எதையாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்ல வீட்ல ஒரு உதவி செஞ்சிருக்கலாம். ஆமா. நற்கிரியைகள் எவ்வளவோ செய்யலாம். அப்ப நான் இத உணர்ந்தேன். இது நான் கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் பாவ வழியில போலனாலும், இது ஒரு 2 சின் இருக்குன்னுவாங்க. சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். ம். பாவம் செய்யறதுங்கிறது சின் ஆஃப் கமிஷன். சின் ஆஃப் ஒமிஷன்னா நல்ல செயல்களை செய்யாமல் தவிர்ப்பதும் கூட. அந்த 1 மணி நேரம் நற்கிரியை செய்யலாம். அந்த 1 மணி நேரம் பைபிள் படிச்சிருக்கலாம். கண்டிப்பா. இல்லையா? அதனால அத நான் உணர்ந்தேன். அதனால கர்த்தருக்கு பயந்து ஓடுற உங்களுடைய ஓட்டம் இப்படியே ஓடணும்னு ம். நான் விரும்பி உங்கள வாழ்த்துறேன். அதேபோல உங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இது ஒரு நல்ல பாடம். உங்கள் வாழ்க்கை சாட்சி மட்டுமல்ல, ஒரு நல்ல பாடம். Thank you. இந்த பாடத்தை மனம் திறந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பகிர்ந்து கொண்டதற்காக Thank you. நிலையத்தின் சார்பாக நன்றி. Thank you. Thank you. பிரியமானவர்களே, பகட்டையும் வெளிப்புறமான தோட்டத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார். வழிகளிலே வந்தனங்களை வாங்கிக் கொள்வதை பரிசேயர்கள், சதுசேயர்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர். அவர்களை கர்த்தர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று அழைக்கிறார். உங்கள் வெளிப்புறமோ சுத்தமா இருக்கிறது, உங்கள் உட்புறமோ மிகவும் அழுக்காகவும் கந்தலாகவும் இருக்கிறது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டுமல்ல, பாத்திரத்தின் உட்புறத்தையும் சுத்தமாக்க வேண்டும். உட்புறத்தை சுத்தமாக்குவது வெளிப்புறத்தை சுத்தமாக்குவதை விட முக்கியமானது என்பதை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாம் வெளித்தோற்றத்தில் நன்றாக உடுத்துகிறோம், பிறர் பார்வையில் செம்மையானவர்களாக நடந்து கொள்ளுகிறோம். அது முக்கியம் என்றாலும் அதைவிட முக்கியம் நம்முடைய உள்ளான வாழ்க்கையை சுத்தமாக வைத்திருப்பது. கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஊழியத்தை அருமையான ஊழியர் செய்து வருகிறார். அவருடைய வாழ்க்கையை நாம் பாடமாக எடுத்துக்கொள்வோம். அதை நாம் வழக்கமாக எடுத்துக்கொண்டு பின்பற்றுவோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை கர்த்தர் நமக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார். இந்த நல்ல மனிதரிடமிருந்து நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல குணத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம். ஒருவேளை தற்கொலை எண்ணத்தோடு கூட இந்த சகோதரரை போல வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்ற நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் இந்த இயேசுவை இன்றைக்கே பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை வாழ வைத்ததைப் போல கர்த்தர் உங்களை நிச்சயமாக வாழ வைப்பார். பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் வைப்பார். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.